சுதந்திரம் பின்னால் 15 நாளே பிறகு தான் எதுவும் கருத்து சொன்னவர். இவங்கள சுதந்திரம் சொன்னதுக்கு நான் ஊதுறேன் குழல் ஆண் குழல் ஊத இல்லை. நான் பொது வாட்பாளருக்கு மாறானவன். எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன். அரசியலண்டா என்னென்று முதல் தெரியணுமே. அவன் சரியில்லைன்னு தானே பிரிஞ்சு போனவன். உன்னோட இருக்கிறாண்டு ஒன்றா பிரிஞ்சு போனவன். எல்லாருமே அதுதானே ஒவ்வொருத்தருக்கும் தலைவராக இருக்கணும். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். நான் பொது வாட்பாளருக்கு மாறானவன். எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன். நான் நினைக்கிறேன் அரசியல்வாதிகள் முதல் பொது வாட்பாளர் ஒப்புக்கொள்ளையிலேருந்து எங்களோட பக்கத்தில் சொன்னவன். ஆனால் அதுக்கெல்லாம் காரணங்கள் சொன்னேன். நான் அது இது இப்போவும் நான் சொல்கிறேன் சாத்தியம் இல்லை. ரெண்டாவது வேட்பாளர் தெரிவிலியே முடங்கும். ஏற்கனவே நாங்கள் நிரூபித்த 77, 2004, 2012 நிரூபித்த பெரும்பான்மை மக்கள் ஆதரவு மலினப்படுத்தப்படும் சில கருத்துக்களை நான் இப்போவும் சொல்கிறேன். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி ஆக்கிறதுக்காகத்தான் இவை பொது வேட்பாளர்களை செய்தார்கள் என்று முன்வச்சாலே நான் அதுக்கு அந்த கருத்தில் உடன்படையில். ஏன்னா அதுலேயும் முதல் அதை பற்றி பேசினது சுரேஷ் பிரேமச்சந்திரன். அவர் தான் முதல் பேசினார். நியாயமான கருத்து. அவர் அதை நான் பிள்ளைன்னு சொல்லலை. நான் உடன்பட இல்லையா அப்படி அது கருத்து கருத்து. ஆனால் அவர் அந்த மாதிரியான ஒரு கருத்தோடு அதை முன் வச்சிருப்பாருன்ற எண்ணம் எனக்கு இல்லை. இது கடைசியாக இதுவரையில் இப்போ என்ன நடக்குது இன்றைக்கு பார்த்தா எனக்கு சரியாக படையில் முதல் பல்கலைக்கழக மாணவர்கள் அவர் ஒருத்தர் கருத்தை சொல்கிற சுதந்திரம் இருக்குது. கிழக்கிலேருந்து வந்தானில்லை அதுலேயும் பொம்பளை வந்தானில்லைன்னு சொல்கிறார். அவர் பிள்ளையாண்டு நான் சொல்லலை. அது அவரோட கருத்து. பேருந்து வடக்கு கிழக்குன்னு சாடியாக மெல்லிஸாக வருது. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் என்றால் அது என்னவா இருக்கலாம். நான் சொன்ன கருத்து இதுதான். ஒரு வேட்பாளர் தெரிவிலேயே இது முடங்கும் என்று நான் ஜப்னா கலரிக்கு 23 மார்ச்சில் சொன்னேன். நான் சுதந்திரம் பின்னால் 15 நாளே பிறகு தான் எதுவும் கருத்து சொன்னவர். இவங்கள சுதந்திரம் சொன்னதுக்கு நான் ஊதுறேன் குழல் ஆண் குழல் ஊத இல்லை. ஆனால் என்ன கேட்டு சுதந்திரம் பேசவும் இல்லை. அது அவற்ற கருத்து. என்னோட கருத்து இது. நான் புள்ளியாமல் இருக்கலாம். மக்கள் மாறுபக்கமாக சொல்லலாம். இப்போ இது ஒருக்கமாக நீங்கள் பாருங்க. யாழ்ப்பாணத்தை ஒரு மட்டும் சொல்கிறேன் நான். யாழ்ப்பாணத்தில் 3,89,000 மக்கள் வாக்களித்தவர்கள். 3,58,000 ஓட்டு செல்வடியான வாக்குகள். தமிழரசு கட்சி கிடைச்ச ஓட்டு 1,12,000. காங்கிரஸுக்கு கிடைத்தோட்டு 52,000 ஓட்டு. விக்னேஸ்வரன் தேசிய மன்றம் எனக்கு தெரியல அது. ஆனால் அவருக்கு பிடிச்ச ஓட்டு 35,000 ஓட்டு இல்லை. எல்லாமே 1,47,000 ஓட்டு தானே தேசியம் பேசுகிறவைக்கு. மற்றது எங்கே இருக்குது? நானும் தேசியத்தை ஓட் பண்ணேன். அது வர அப்போ எங்கே எதிர் கூட இருக்கோ இல்லையோ இதை வெளிப்படுத்துகிறதா நாங்கள் பேசி. இதில் இன்னொருத்தர் சொல்கிறார் பல்கலைக்கழக மாணவர்கள் அவர் ஒருத்தர் கருத்தை சொல்கிற சுதந்திரம் இருக்குது. கிழக்கிலேருந்து வந்தானில்லை அதுலேயும் பொம்பளை வந்தானில்லைன்னு சொல்கிறார். அவர் பிள்ளையாண்டு நான் சொல்லலை. அது அவரோட கருத்து. பேருந்து வடக்கு கிழக்குன்னு சாடியாக மெல்லிஸாக வருது. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் என்றால் அது என்னவா இருக்கலாம். நான் சொன்ன கருத்து இதுதான். ஒரு வேட்பாளர் தெரிவிலேயே இது முடங்கும் என்று நான் ஜப்னா கலரிக்கு 23 மார்ச்சில் சொன்னேன். நான் சுதந்திரம் பின்னால் 15 நாளே பிறகு தான் எதுவும் கருத்து சொன்னவர். இவங்கள சுதந்திரம் சொன்னதுக்கு நான் ஊதுறேன் குழல் ஆண் குழல் ஊத இல்லை. ஆனால் என்ன கேட்டு சுதந்திரம் பேசவும் இல்லை. அது அவற்ற கருத்து. என்னோட கருத்து இது. நான் புள்ளியாமல் இருக்கலாம். மக்கள் மாறுபக்கமாக சொல்லலாம். இப்போ இது ஒருக்கமாக நீங்கள் பாருங்க. யாழ்ப்பாணத்தை ஒரு மட்டும் சொல்கிறேன் நான். யாழ்ப்பாணத்தில் 3,89,000 மக்கள் வாக்களித்தவர்கள். 3,58,000 ஓட்டு செல்வடியான வாக்குகள். தமிழரசு கட்சி கிடைச்ச ஓட்டு 1,12,000. காங்கிரஸுக்கு கிடைத்தோட்டு 52,000 ஓட்டு. விக்னேஸ்வரன் தேசிய மன்றம் எனக்கு தெரியல அது. ஆனால் அவருக்கு பிடிச்ச ஓட்டு 35,000 ஓட்டு இல்லை. எல்லாமே 1,47,000 ஓட்டு தானே தேசியம் பேசுகிறவைக்கு. மற்றது எங்கே இருக்குது? நானும் தேசியத்தை ஓட் பண்ணேன். அது வர அப்போ எங்கே எதிர் கூட இருக்கோ இல்லையோ இதை வெளிப்படுத்துகிறதா நாங்கள் பேசி. இதில் இன்னொருத்தர் சொல்கிறார் நாங்கள் மக்களை உசுப்பேதி தமிழரசு கட்சியை நாங்கள் பணிய வைப்போம். இவனை போல எத்தனை பேரை கண்டுறாங்க. நாங்கள் அப்படியெல்லாம் பேசுகிறதா ஒரு பாரம்பரிய கட்சிகளை பற்றி நாங்கள் பணிய வைக்கிறோண்டு உசுப்பேதுவியா தான் யாழ்ப்பாண மக்களை உசுப்பேத்தலுமே.
யாழ்ப்பாணம்லாம் கணக்கு பார்த்து கணக்காக தான் போடுவேன் இல்லை அந்த காலம் முடிஞ்சது. இப்போ எல்லா கையிலையும் இது இருக்குது, சாதாரண வீட்டிலையும் இருக்குது, குடில் சிலையிலையும் இருக்குது. அவன் பார்ப்பான், பார்த்து கடைசியாக கீறுவான். அவன் இது நான் சொல்கிறவன். இப்போ நான் இல்லை இல்லை ரணிலுக்கு போடுங்க, இல்லை இப்போ அனுராக போடுங்க, இல்லாட்டி சஜித்து போடுங்க, இல்லை அவன் வேணுங்க போகிறான் திடீர்னு மௌபிபக்காரன் அவனுக்கு போடுங்கன்னு நான் சொல்லப்போ அவங்க போடுவான். ஆகுது போடா பேயான்ட்டு தாங்க நினச்சா தான் போடுவாங்க. உண்மையை போன முறை உங்களுக்கு சொல்கிறேன், 2010 தேர்தலில் நாங்கள் சொல்லாட்டாலும் சனவை ஏற்கனவே தீர்மானிச்சுட்டு மைண்டாக்க எதிராக வாக்களிக்கிறாங்க. இதுதான் உண்மை. இப்போ நாங்கள் பார்த்தா ஆத்தா கூட இதை மெல்லமாக பாதிக்கப்படாது, நாங்களும் இன்னும் அவருக்கு ஆதரவு வேண்டாம் நாங்கள் சொன்னது உண்மை. அதான் உண்மை. அவன் மக்களுக்கு தெரிய வேடுவேன். இந்த உசுப்பேத்தி எங்கட மக்களை அப்படி செய்யலாம்னு யாரும் பேசக்கூடாது, அது தவறு. அதுவும் தமிழரசு கட்சியை பணிய வைப்பார். அது எத்தனை பேரை கண்ட தமிழரசு கட்சி இது சொல்கிறதுக்கு அளவாக சொல்ல வேணும். நாங்கள் திருப்பி சொல்கிறேன்னா நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலைன்றபடியே நான் சொல்கிறேன். அவன் சரியில்லைன்னு தானே பிரிஞ்சு போனவன், உன்னோட இருக்கிறாண்டு ஒன்றா பிரிஞ்சு போனவன். எல்லாருமே அதுதானே, ஒவ்வொருத்தருக்கும் தலைவராக இருக்கணும், சரிதானே? அப்போ இந்த இது என்னென்னு உண்டாக்குற அவனு தேர்தல் வந்தாலும் அவன் பிரிஞ்சு தான் நிற்பான். அப்போ நான் கேட்குறேன், இதை நீங்கள் சைக்கிளை கொண்டு வருவீங்களோ? சும்மா நிறைய ஓப்பனாக கேட்போம். அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, அது நான் பிள்ளையாண்டு நான் சொல்லிடு, அது அவங்களோட கொள்கை, அதை நான் மதிக்கிறேன். ஆனால் எங்களோட வட்டத்துக்குள்ள உங்களால் கொண்டு வரலுமோ? பெரிய ஒற்றுமையாக வைக்கிறேன். அவனவனுக்கு உள்ள உரிமை அவனவனு செய்வான், அவனோட கட்சி இருக்குது, அதெல்லாம் பிள்ளைன்னு சொல்ல மாட்டேனே. ஆகவே நான் உண்டா கொண்டு வருவோம்ன்றதில் இப்போ 42 47 என்ன பேசுனா பேருந்து ஒன்று கூடுது போல போய் டெல்லியில் அப்படியே தான் கூட்டி கழிச்சு போகும். அதுதான் பிள்ளைன்னு நான் சொல்லலை, அது பிள்ளைகள் அது நடக்கும். தேர்தல் வர்ற பொழுது இப்போ வேறுங்க ஜனாதிபதி எல்லோரும் கேட்குறான், கடைசியாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் மீடியா. ஆக பிரேமதாசா, சஜித் தேப்பனில் சஜித், ரணில், அனுரகுமார் திசாநாயக்க தான் சொல்கிறீங்க. 3க்கு வந்துட்டு தானே, அப்படி தான் பேருந்தும் வரும். பாராளுமன்ற தேர்தலில் அப்படி தான் வரும். அதில் மத்தியில் சென்று தமிழரசு கட்சி நிற்கும். ஆள் மாறாட்டம் வேறு, அது வேறு. ஆனால் நாங்கள் நிற்போம். காங்கிரஸ் நிற்கும், நிச்சயமாக நிற்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ இந்த குத்து விளக்கு நிற்கும். அப்போ நீ உண்டாக்குற பார்ப்போம், நடக்காது. ஆனால் அவனவனே நான் இப்போன்னு சொல்கிறேன், எல்லா கட்சிகளும் அவரவருடைய தனித்துவத்தை பேணி கொண்டு ஒரு பொது அடிப்படையில் நாங்கள் இணக்கமாக எங்களுடைய விடயங்களை முன்னெடுக்கலாம். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, அது நடைமுறை சாத்தியமும் கூட, அது செய்யலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்களுடைய ஆக்களை செய்வினவோ தெரியல. என்னை பொறுத்தவரையில் அதை செய்திருக்கலாம், செய்ய முடியும். ஆனால் நான் இப்போ அந்த இடத்துல இல்லை தானே, அது செய்யலாம், கொண்டு வரலாம். சைக்கிளை தவிர மற்ற எல்லாரையும் கொண்டு வரலாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.